கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை மறுபடியும் அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த 37வது நாள் சிலுவையின் ஆசீர்வாதங்கள் செய்தியின் மூலமாய் உங்களை சந்திப்பது நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு தருகிற வார்த்தைகளை நாம் தியானிக்க இருக்கிறோம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 4வது வசனம். அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவித பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாயிருக்கிற இவ்வளவு பெரிதான இரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? இங்கே அழகா இந்த வார்த்தை சொல்கிறது, இத்தனை பெரிதான இரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு நாம் எப்படி தப்பித்துக் கொள்வோம்? எனக்கு அன்பானவர்களே, இன்னைக்கு நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிற இரட்சிப்பு, இன்னைக்கு நாம் பெற்றிருக்கிற ஆவிக்குரிய சுக வாழ்வு, இன்றைக்கு நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிற தெய்வத்தின் ஆசீர்வாதங்கள், சிலுவையின் மூலமாய் கிடைத்த பலன், நன்மைகள் எல்லாம் அது மிக எளிதாய் நமக்கு கிடைத்ததல்ல, எளிதாய் கொடுக்கப்பட்டதல்ல. இயேசு அவர் கடைசி சொட்டு இரத்தம் வரையும் பாட அனுபவித்து சிந்தி மரித்ததினால் நமக்கு கிடைத்த இரட்சிப்பு. இது மிகவும் உயர்ந்த ஒரு அருமையான இரட்சிப்பு. வேதம் சொல்கிறது, இவ்வளவு பெரிதான இரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் எப்படி தண்டனைக்கு தப்பித்துக் கொள்வோம்? ஆண்டவராக இயேசு சிலுவையிலே மரித்தார், நமக்காக அடக்கம் பண்ணப்பட்டார், 3வது நாள் உயிர்த்தெழுந்தார். இதெல்லாம் விசுவாசிக்கிறோம். ஆனால் நாளடைவிலே ஆண்டவர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை, ஆண்டவரை பின்பற்றி வருகிற விதங்கள், அவருடைய இரட்சிப்புக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவங்களை நாம் கொடுக்காமல் பின்வாங்கி சில நேரத்திலே ஓடி போகிறோம். நாளடைவிலே ஆண்டவரை விட்டு தூரம் போகிறதற்கு கூட அது நமக்கு வழிவகுத்து விடுகிறது. ஆனால் வேதம் என்ன எச்சரிக்கை தெரியுமா? இந்த இரட்சிப்பு மிகவும் பாட அனுபவித்து நமக்கு கொடுக்கப்பட்டது. மிகவும் கஷ்டத்தின் வழியாய் அவர் போய் கடைசி சொட்டு ரத்தம் வரையிலும் சிந்தி நமக்கு தந்தது. இந்த இரட்சிப்பை குறித்து நாம் ஒருபோதும் கவலை அற்றவர்களாய் இருந்து விடக்கூடாது. ஒவ்வொரு முறை பாவம் செய்யும் பொழுது, எனக்காய் சிலுவையிலே இயேசு மரித்தார், எனக்காக ரத்தம் சிந்தினார், அவர் பாட அனுபவித்தார், அவரை படாத பாடுபடுத்தினார்கள், அவரை சிலுவையிலே அறைவதற்கு அவரை கொலை செய்தார்கள். அத்தனை அநியாயங்கள் வழியாய், உபத்திரவத்தின் வழியாய், அத்தனை வேதனையின் வழியாய் அவர் போனதினால் தான் இந்த இரட்சிப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது என்கிற ஒரு உணர்வு நமக்குள்ளே எப்போதும் இருக்க வேண்டும். இந்த உணர்வு நம்மை எச்சரித்துக் கொண்டே இருக்க வேண்டும். இந்த உணர்வு நம்மை வழி விலகி போகாதபடி நம்மை காத்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த இரட்சிப்பு நமக்கு எளிதாய் கிடைக்கப்பட்டதல்ல. தேவதூதரிலும் சற்று இயேசு சிறியவனாக்கப்பட்டு மரணத்தை அவர் ருசி பார்த்தது நிமித்தம், சிலுவையிலே மரித்தது நிமித்தம் இந்த இரட்சிப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் எனக்கு அன்பானவர்களே, இந்த இரட்சிப்பையும் இந்த ஆசீர்வாதத்தையும் நாம் சிலுவையின் மூலமாய் கிடைத்த நன்மைகளையும் தொடர்ந்து தியானித்து வருகிறோம். இதன் மூலமாய் எத்தனையோ நன்மைகளை நாம் அனுபவித்திருக்கிறோம். இவைகள் எல்லாம் பெற்ற நாம் ஆண்டவருடைய இரட்சிப்பிற்கு நாம் பதில் சொல்லியே ஆக வேண்டும். ஆகையால் அவருடைய இரட்சிப்பை விட்டு ஒரு நாளும் நாம் வழி விலகி போய்விடக்கூடாது. அவர் நமக்கு தந்திருக்கிற இரட்சிப்பை விட்டு நாம் ஒரு நாளும் பின்வாங்கி போய்விடக்கூடாது. தொடர்ந்து அவரையே நோக்கி ஓடுவோம். நமக்கு முன்பதாய் வைக்கப்பட்டிருக்கிற இயேசுவையும் சிலுவையும் நோக்கி ஓடுவோம். கர்த்தர் நம்மை பலப்படுத்துவார், இரட்சிப்பை காத்துக்கொள்ள உதவி செய்வார். God bless you.